சில வாக்குத்தத்தம், சிறு வாக்குத்தத்தம் தான். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அவருக்கு சொந்தமாக இருக்கும்படி உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எதையும் குறித்து கலங்காதீங்க, எதையும் குறித்து வேதனைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை அடிமையில் இருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால எதுவும் நினைக்காங்க. சொந்த ஜனம், அப்போ தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை அவர் எடுத்துவார்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் நிரப்பிச்சு தருவார், நிரப்புவார். அதனால் கவலைப்படாதீங்க. எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்குறீங்களோ அந்த காரியத்தை குறித்து கலங்காதீங்க. கர்த்தத்தில் வைங்க. ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து எங்களுக்கு ஜெயித்து தாங்க, எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கிட்ட 14ஆம் வசனத்தில் போடுறது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணிலாகவும் பெண்ணிலாகவும் மலர்ந்து இருப்பதில்லை. எதுலையுமே மலர்ந்து இருப்பதில்லை. எந்த ஒரு குழந்தை பைக்கமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு குழந்தை பைக்க வேணும் ராஜா, எனக்கு குழந்தை இல்லைப்பா, எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இப்படி சில காரியங்களில் கடன்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் சில காரியங்களில் வியாதிப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு இருந்து எல்லாம் விடுதலை தாங்கன்னு ஆண்டவரை கேளுங்க. கர்த்தர் உங்களை கண்டிப்பாக நினைச்சுவாரு, ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். பரதோசம் அப்படி போடுறது 15ஆம் வசனத்துல கர்த்தர் சகல நோய்களையும் முன்னை விட்டு விளக்குவார் அப்படின்றார். சகல நோய்களையும் நம்ம விட்டு ஆண்டவர் நினைச்சு வர விளக்குவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. தேவனா கர்த்தர் வேதம் கூறுகிறது, நானே பரியனை கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறாரு. அதனால ஆண்டவர் என்ன சொன்னாலும் அது நிறைவேறும். நீங்கள் ஏசப்பா சுகப்படுக்கிற தேவன் தான். ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, 12 வருஷமும் பெரும்பான்மை ஸ்திரியாக இருந்தாங்க. அவங்க நிறைய வியாதிப்பட்டிருந்ததுனால அநேக வைத்தியத்து போய் பார்த்தாங்க. இருக்கிற எல்லா பணமும் செலவழிந்து போச்சு. அதனால் ஏசந்த வழியை வாராரு தெரிஞ்சு ஏசப்பா போய் அவங்க வஸ்திரங்கள் தொட்டாலும் எனக்கு சுகம் கிடைக்காதுன்னு பார்த்தாங்க. ஆண்டவர் அந்த நேரத்தில் அவங்க வஸ்திரத்தை தொட்டதுன்னு சுகமாயிட்டு. ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, என்ன தொட்டது யாரு, ஏற்றது வல்லமை பிறப்பு போச்சுது அப்படிங்கிறாங்க. அதனால நான் தான் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க, நம்ம நிறைய எல்லாம் பணத்தை வைத்திட்டு விட்டுட்டேன், அதனால் எனக்கு சுகமே கிடைக்கல, அதனால உங்கள் வஸ்திரத்தையா நீங்கள் வரீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால வஸ்திரத்தையா தொட்ட சுகமாகவேன்னு சொல்லி உங்கள் வஸ்திரம் தொட்டேன், இப்போ நல்ல உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னு அந்த நிமிஷத்துலேயும் சாட்சி கொடுக்குறாங்க. இல்லை தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் ஏசப்படி பார்த்துல முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எப்பேற்பட்ட வியாதியெல்லாம் சுகமாக்கிடுவார் ஆண்டவர். அவருடைய வல்லமை மேலானது. ஏசப்பா வல்லமை எனக்கு இறங்கி இந்த குடும்பத்தில் எங்கள் குடும்பத்துக்கு அனுப்புகிறேன். எல்லா போராட்டத்துக்கும் நல்ல ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா. அந்த குழந்தை பேச்சுகள் தாங்க ஏசப்பா. கடன் பக்கம் விடுதலை தாங்க ஏசப்பா. வியாதிகள் சுகம் தாங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தருக்கு அப்படி தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்ணில் வச்சு அன்பு தகப்பனே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் மனம் கரைச்சி நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென்.